विनायकमूर्ति की जय। गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंद। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। नमः पार्वतीपतये हर हर महादेव। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेयमूर्ति की जय। स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। यः शिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलं। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे। संसारसर्पदष्टं यः विष्णुरातममुमुचत् कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपालकृष्णाय परब्रह्मणे नमः। ओम सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्यै नमः। ओम हनुमते नमः। श्री हरये नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्च अर्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तक्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं। मुहुरहो रसिकाः भुवि भावुकाः। ஸ்ரீயப்பதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய பரிபூர்ணமான கிருபையை பெற்றுத்தரக்கூடிய பாகவத மகாபுராணமானது ஆரம்பிக்கப்படுகிறது. குருநாதருக்கும் சாதுக்களுக்கும் பகவானுக்கும் நமஸ்காரம் பண்ணி இந்த பாகவதம் அப்படிங்கிற இந்த புராணத்தை விஸ்தாரமாக சொல்லணும் அப்படிங்கிற குருநாதருடைய கிருபையினால் ஏற்பட்ட சங்கல்பம் நிர்விக்னமாக நடக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டு பாகவதத்தை ஆரம்பிக்கிறோம். ஒரு 7 நாட்கள் பாகவதத்தினுடைய மகிமையை கேட்டோம். மகாத்மியம் அப்படின்னு பெயர். பாகவதம் அப்படிங்கிற புராணத்தை நாம் படித்தோம்னா சொன்னோம்னா நமக்கு என்ன பலன் கிடைக்கும், எதுக்காக பாகவதம் அப்படிங்கிறது படிக்கப்படுகிறது. 3 விஷயம் இதில். முதல் விஷயம் தாபத்ரயங்கள் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதேன்னு மேலே சொல்ல போகிறா. நம்மளுடைய சகலவிதமான துன்பத்திற்கும் காரணமான அஜ்ஞானம் நிவர்த்தியாகும், சமஸ்த பாபங்களும் நிவர்த்தியாகும், நம்மளுடைய பிதர்களெல்லாம் கரையேறுவார்கள். பொதுவாக பிதிருசாபம் பிரேதசாபம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும்
அதை நிவர்த்தி பண்ணும் பாகவதம் அப்படின்னு சொன்னாலும் இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இதில் நாம் கரையேறது அப்படிங்கிறதே பெரிய விஷயம். நம்மளை நாம் கரையேற்றிக்கிறது அப்படிங்கிறதே பெரிய விஷயம். அதுக்கே ஒரு ஜீவன் பாடுபட்டாகணும், ஜென்ம ஜென்மாந்தரமாக மண்ணாடி ஆகணும். அப்படிங்கிறதே இந்த பாகவதம் அப்படிங்கிற புராணம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய பிதர்களெல்லாம் ಕರೆಯೇತರದು. ಕಲಿಯುಗದಲ್ಲಿ ಹರಿನಾಮಮೇ ನೆನೆದರೆ ಕುಲಕೋಟಿಗಳು ಉದ್ಧರಿಸುವತು, குலகோட்டிகளும் உத்தரிசுவத்து அப்படிங்கிறார். பின்னாடியே பிரகலாத சரித்திரத்தில் பகவான் சொல்ல போகிறான், திரிசப்தபி பிதா பூதா அப்படின்னு சொல்ல போகிறான். 21 தலைமுறை கரையேறது அப்படின்னு. நம்ம பிதர்களை கரையேற்றக்கூடியதான இந்த ஒரு பாகவத மகாபுராணத்துக்கு தான் இந்த மகிமை. பாக்கி புராணங்களோ, ஒரு நதியில் ஸ்நானம் பண்ணினாலோ, ஒரு க்ஷேத்திரத்தை தரிசனம் பண்ணினாலோ, ஒரு பிராயஷ்சித்தாதி கர்மாக்களை பண்ணினாலோ அதுக்கு என்ன பலன் அப்படின்னு சொன்னால், நமக்கு பாபம் நிவர்த்தியாகும், நாம் கரையேறுவோம் அப்படிங்கிற அளவில் தான் இருக்கும். பாகவதம் அப்படிங்கிறது நம்மளுடைய பித்திருக்கள், அதுவும் எந்த பித்திருக்கள் அப்படின்னு சொன்னால் துர்மரணம் அடைஞ்ச பித்திருக்கள், சாதாரணமாக உள்ள பித்திருக்கள் இல்லை. அக்னியினாலையும் ஜலத்தினாலையும் விஷத்தினாலையும் விபத்தினாலையும் துர்மரணம் அடைஞ்ச பித்திருக்கள்லாம் கரையேறுவார்கள் இந்த பாகவத சப்தாகம் அப்படிங்கிற வைபவத்தினால. அப்படிங்கிறது தான் இந்த பாகவத சப்தாகத்துக்குள்ளதான மகிமை அப்படிங்கிறது. எல்லாத்துக்கும் மேலே நம்மளுடைய அஜ்ஞானத்துக்கு காரணமான, நம்மளுடைய துக்கத்துக்கு காரணமான அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணும், மோகத்தை நிவர்த்தி பண்ணணும். ஒரு மனிதன் அப்படிங்கிறவன் ஞானத்தை அடையணும். அதுக்கு தான் மனுஷ ஜென்மா. பல ஜென்மாக்களை கடந்து மனுஷ ஜென்மாவை அடையிறது அப்படிங்கிறது எதற்கு அப்படின்னு சொன்னால், ஞான சம்பாதனத்துக்காக தான். எதுக்காக ஞானத்தை நாம் அடையணும் அப்படின்னு சொன்னால், இத்தனை ஜென்மாக்களாக நாம் பிறந்து ஞானத்தை அடையாதனால தானே நாம் இத்தனை துன்பத்தை அடைஞ்சுட்டு இருக்கோம். ஏற்கனவே உள்ள ஜென்மாக்களில் நாம் ஞானத்தை அடைஞ்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் துன்பப்பட மாட்டோம், திரும்பி ஜென்மா இருந்திருக்காது. ஒரு கால் பிராரப்தம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஜென்மாவை எடுத்தாலும் ஜடபரதர் மாதிரி அதில் நம்மளை துக்கம் பாதிக்காது. அப்படி இருக்கிறத நாம் பல ஜென்மாக்களை அடைஞ்சு புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம்னு இந்த ஒரு பிறவி பெருங்கடலில் நாம் படுற துன்பத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நான் ஞானத்தை சம்பாதிச்சுக்கல அப்படிங்கிறது தான். இந்த பிறவி பெருங்கடல் பெரிய துன்பம் அப்படிங்கிறதுக்கு வெளியிலேருந்து சாஸ்திரத்தை காட்டி நாம் ஒரு திருஷ்டாந்தம் சொல்ல வேண்டாம். அன்னைக்கு நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் இருக்குது பாருங்க, அதுவே பெரிய துன்பம்தான். பகவான் பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு சொல்கிறான், ஜென்ம மிருத்து ஜராவியாதி துக்கதோஷ அனுதர்சனம். பிறக்கிறதே ஒரு பெரிய துன்பம். அந்த கர்ப்பவாசம் அப்படிங்கிறது எல்லா நரகத்துக்கும் சமானமானதாக சொல்கிறது சாஸ்திரங்களில். 27 நரகங்கள் இருக்குதுன்னு சொல்கிறது சாஸ்திரம். அந்த 27 நரகத்தில் உள்ள துன்பத்தையும் ஒருத்தன் ஒரே சமயத்தில் அனுபவித்தா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் கர்ப்பவாசம்ங்கிறது. அது ஒன்றும் சௌக்கியமாகவா இருக்கும். இந்த கீழ் பக்கம் மலமூத்திர பை, மேலே அம்மாவோட ஆகார பை, இதுக்கு மத்தியில் இவர்கள் சாப்பிடக்கூடியதான இதில் இத்தினூண்டு இடத்துல என்னென்னே தெரியாதபடிக்கு அண்ணண்டகனட அசையாதபடிக்கு எத்தனை கஷ்டங்கள். பிறக்கிறத எத்தனை சிரமப்பட்டுன்னு பிறக்கிறது. பிறந்த உடனே வீல் வீல் வீல்னு அழகிறது குழந்தை. மிருத்யு, அதுவே மரணம், உயிர் போகிறது இருக்குது பாருங்க, சாதாரண விஷயமா. இட்ட கால் இட்டபடி கிடக்கிற நிலையில் 96 பாயிண்ட் ஜங்ஷன் மாதிரி இருக்குது நம்ம உடம்புல, நரம்புகள் சேர்ற இடம்ங்கிறது. அதுதான் பிராணன் வாசம் பண்ணக்கூடிய இடம். அந்த இடத்துலேருந்து பிராணன் சொல்லின்னு கிளம்புறதே தான் வெட்டி இழுக்கும். இப்படி அந்த இடங்கள்லாம் செஞ்சு பட்டுன்னு அப்படி கிருஷ்ணாராமா அப்படின்னு சொன்ன உடனே பிராணன் எல்லாருக்கும் பேர்றதான்னு. யாரோ ஒருத்தர் 2 பேர் சுக்ருத்திகள் புண்ணியாத்மாக்களுக்கு தானே ஒரு செகண்டில் பிராணன் போகிறதுங்கிறது. அந்த பிராணம் போகிற அந்த நிலையில் அவள் என்ன சௌக்கியத்தை அனுபவிக்கிறாளா கஷ்டத்தை அனுபவிக்கிறாளாங்கிறது வெளியில் உள்ளவாளுக்கு எப்படி தெரியும் சொல்லும்.
மலமூத்திர விசர்ஜனமாகிறது. இதெல்லாம் கஷ்டத்தினுடைய வெளிப்பாடு தான். சாஸ்திரங்களை சொல்லும் போதே பாபிகளுடைய ஒரு பிராணன் வெளியேறும்போது மலமூத்திர விசர்ஜனமாகும், அதுக்கு பிராயஷ்சித்தங்கள் பண்ணணும்னே இருக்குது. சுத்தமான ஒரு மகாத்மாவனுடைய ஒரு பிராணனானது அந்த சரீரத்தை விட்டு வியோகம் ஆறத்தே அந்த இடத்துல பூர்ணமான சாந்தி நிலவும், அது ஆனந்தம் இருக்கும், ஒரு அசுத்தி இருக்காது, ஒரு சேஷ்டை இருக்காது அந்த உடம்புல. சுற்றி இருக்கிறவாளுக்கே துக்கமாக இருக்காது, ஒரு சாந்தியாக இருக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. அப்படி யார் உயிரை விடுறா? யாரை நாம் பார்க்குறோம்? மிருத்யு, ஜரா, வியாதி. ஜரங்கிற வயசான தன்மை இருக்குது, அது எவ்வளோ பெரிய கஷ்டம். அது நம்ம உடம்பு நம்ம சொன்னத்தை கேட்கல அப்படிங்கிறதே உள்ள வயத்தரைச்சல் இருக்குது பாருங்க, ஆத்திரமாக இருக்கும். இத்தனை நாளாக இஷ்டப்படி வாழ்ந்துவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உடம்பு சொன்னத்தை கேட்காத போது ஆத்திரமாக வரும். மனசில் அந்த வாசனை அடி பயங்கரமாக படிஞ்சு அதில் ஏற்படுற ஆசைகளெல்லாம் நிறைவேற்றிக்கணும்னு தோணும் போது இந்த உடம்பு ஒத்துழைக்காது. அப்போ கோபமாக வரும், எரிச்சலாக வரும், யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழுவார். வியாதி இதெல்லாம் தாண்டி நன்னா இருக்கிற காலத்துலேயே ஒரு ஜுரம் வந்ததுன்னா நாக்கில் டேஸ்ட்டு தெரியாது, கைகாலெலாம் பின்னி எடுக்கும், பசியா பசி இல்லையா அப்படிங்கிறதே புரியாது, ஒரே ஸ்மெல்லாக இருக்கும், மேலே ஏறி இறங்கினா மூச்சு வாங்கும், கைகால் அசைக்க முடியாது. எத்தனை கஷ்டங்கள், துக்கம். இத்தனையும் தாண்டி ஏதாவது ஒரு நன்னா எல்லாமே பிரச்சனை இல்லாமல் இருக்குது, திடீர்னு ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய செய்தி வந்துடுச்சுன்னா எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சம்பவிக்கிறதே, இதெல்லாம் சம்பவிக்காமல் இல்லையே அப்படிங்கிறதே. இதை பாரு, இதை பார்த்தாலே ஜென்மாங்கிறது சுகமா துக்கமா அப்படிங்கிறது புரியும். இதெல்லாம் தாண்டி ஒருத்தன் இதெல்லாம் எனக்கு சௌக்கியமாக தான் இருக்குது, எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, சாஸ்திர ரீதியாக சொல்கிறேன், அன்னைக்கு பசிதாகம் ஏற்படுறதே அதுவே துக்கம்தான். சாப்பிட்டா பசிக்கிறது, பசிக்கிறதுக்காக சாப்பிட்றோம், உடனே அந்த சாப்பாடை கண்டா பிடிக்கல, திருப்பி பசிக்கிறது, தாகமாக இருக்குது. ஆத்தியந்திக நிவர்த்தி அப்படிங்கிறது அது இது இல்லை. அன்னன்னைக்கு ஏற்படக்கூடிய பசி தாகங்களே உனக்கு தாபந்தானே, துக்கந்தானே. இதுலேருந்து ஆரம்பித்து எத்தனை துக்கம் இருக்குது, இத்தனை துக்கத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நீ ஞானத்தை சம்பாதிச்சுக்காது தான் காரணம். பல ஜென்மாக்களை எடுத்தும் ஞானத்தை சம்பாதிச்சுட்டோம்னா அப்புறம் இவைகள்லாம் நம்மளை பாதிக்காது. ஏன் பாதிக்காது அப்படின்னு சொன்னால், ஞானங்கிறது நித்தியமான சத்தியமான சாஸ்வதமான பேரின்பம் அப்படிங்கிறது. அந்த பேரின்பத்தை ஒருத்தன் அடைஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கீழே உள்ள சிற்றின்பங்கள்லாம் இவனுக்கு சப்பு சப்புன்னு ஆகிடும், அதில் மனசு செல்லாது. இப்போ சிற்றின்பத்தின்பால் மனசு செல்றதுனால தான் மனசோ மனோகியேது சர்வேஷாம் இந்திரியானாம் பிரவர்த்தனே அப்படிங்கிறார் சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேய சுவாமி. இந்த மனசானது புலன்களில் போய் ஈடுபடுறதுனால தான் புலன்களுடைய வேலைகள் நடக்கிறது. இந்த மனசானது புலன்களில் ஈடுபடலைன்னு வச்சுக்கோங்க, புலன்கள் பேசாமல் இருக்கும். கண்ணுக்கு பார்க்கணும்னு தோணாது, காதுக்கு கேட்கணும்னு தோணாது, மூக்குக்கு நுகரணும்னு தோணாது, வாக்குக்கு ருச்சிக்கணும் அப்படின்னு தோணாது, தோலுக்கு ஸ்பரிசிக்கணும் அப்படின்னு தோணாது. இதெல்லாம் தோன்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் மனசு தான் காரணம். நம்மளுடைய மனசு தான் முக்கிய காரணமே. இந்த மனசு போய் அதுக்கு மேலே சுகம் வேணும், அதுக்கு மேலே சுகம் வேணும், அதுக்கு மேலே சுகம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறது. எதுக்கு மேலே ஒரு சுகம் இல்லையோ அந்த சுகத்தை நாம் அடைஞ்சிட்டோம்னா இந்த சுகங்கள்லாம் நமக்கு சுகமாக தோணாது. இது இயற்கை. எப்படி அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய பாதாம் அல்வா ஒருத்தன் சாப்பிட்றான்னு வச்சுக்கோங்க. பாதாம் அல்வாவை சாப்பிட்டவன்ட்டு ஒரு டம்ளர் பாயசத்தை கொடுத்தோம்னா அவனுக்கு அது சப்பு சப்புன்னு இருக்கும். ஏன்னா பெரிய சுவையை அவன் அனுபவிச்சதுனால அதுக்கு கீழே உள்ள சுவைகள் சப்பு சப்புன்னு இருக்கும். ஒரு உயர்ந்ததான கச்சேரியை கேட்குறோம்னு வச்சுக்கோங்க, உயர்ந்த நாதஸ்வரம் உயர்ந்த வாய்ப்பாட்டை கேட்டுவிட்டா சாதாரண கச்சேரிகள்லாம் கேட்கவே பிடிக்காது. ஒரு உயர்ந்ததான பிரவச்சனத்தை கேட்டோம்னா சாதாரண வம்படிக்கக்கூடிய பேச்செல்லாம் நமக்கு மனசு செல்லாது. லோகரீதியாக ஜனங்களை உணர்ச்சிகளை தூண்டி விட்டு அவர்களை ஆகர்ஷணம் பண்ணி பேசுகிற பேச்செல்லாம் ஒரு பேச்சான்னு, புலன்களை அடக்கி மனசை சாந்திப்படுத்தி அமைதிப்படுத்தி அவர்களை மனிதனாக பண்ணக்கூடிய வார்த்தைகள் அல்லவோ விதைகள். மற்றதெல்லாம் வெறும் 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 பொழிவு தான். இது விதைகள், மனசில் தூவக்கூடிய விதைகள். நல்ல சத்சங்கம் அப்படிங்கிறதுனுடைய அடையாளம் என்னென்னால்,
நல்ல எண்ணங்களை உண்டாக்குவதான விதைகளை மனசில் தூவணும். அதை பற்றி மனசு சுற்றி வரணும். அது மாதிரி ஒரு சௌக்கியத்தை ஆனந்தத்தை நாம் அனுபவிச்சிட்டோம்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தங்கள்லாம் நமக்கு சப்புன்னு தோணும். இது பகவத்கீதையிலையும் பகவான் சொல்கிறான், எம் லப்த்வாச்ச அபரம் லாபம் மன்யத்தே நாதிகம் ததா. எதுக்கு மேலே ஒரு சுகம் இல்லையோ அந்த சுகத்தை நாம் அனுபவிச்சிட்டோம்னா அதுக்கு கீழே உள்ள சுகங்கள்லாம் நமக்கு சப்புன்னு தோன்றது இயற்கை அப்படிங்கிறான். அது மாதிரி ஒரு சுகம் இருக்குது, அது மாதிரி ஒரு ஆனந்தம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால் சாஸ்திர யோனித்வாது அப்படின்னு சாஸ்திரங்கள் மூலமாக தான் நாம் அதை தெரிஞ்சுக்க முடியும். அது மாதிரி ஒரு ஆனந்தம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பரம கருணையோட வியாசாச்சாரியலால் செய்யப்பட்டதானது இந்த பாகவத மகாபுராணம் அப்படிங்கிறது. அததத்ர பகவானு ஸ்ரீ வேதவியாசா நானாபுராண சாஸ்திர பிரபந்தைः சித்தப்பிரசமம் அலபமானः தத்ர தத்ர அபரிதுஷ்யன் ஸ்ரீ நாரதோபதேசதः கேவலம் பகவத்குண அனுவர்ணன பிரதானம் பாகவத சாஸ்திரம் பிராரிப்சுः தத் பிரத்யூக நிவர்த்தியாதி சித்தையே தத் பிரதிபாத்திய தேவதானுஸ்மரண ரூபம் ஜென்மாத்தியஸ்யேதி அப்படின்னு இந்த பாகவதம் ஆரம்பிக்கிறதுக்கு ஸ்ரீதரா சுவாமிகள் மகா அவர் இல்லைன்னா பாகவதம் அப்படின்னா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதே புரியாது. ஸ்ரீதர சுவாமிகளுடைய வியாக்கியானம் இல்லை, எல்லாருடைய வியாக்கியானத்துக்கும் அஸ்திவாரம் ஸ்ரீதர சுவாமிகளுடைய வியாக்கியானம் தான். அவரோடது மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் இது என்ன சொல்ல வருதுன்னே புரியாது. அந்த பதப்பிரயோகங்கள்லாம் அது மாதிரி இருக்குது. பாகவதத்தை இரும்பு கடலை அப்படின்னு சொல்லுவார் எங்கள் தாத்தா சொல்லும்போது. ராமாயணம் பாகவதத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால் இரும்பு கடலை மாதிரி இருக்குது. ராமாயணம் அப்படிங்கிறது ரொம்ப ஜில்லுன்னு லலிதமாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த காவியம். அதை அரை தூக்கத்தில் கேட்டாலும் இது என்ன சொல்கிறது அப்படிங்கிறது புரியும். இல்லை முழுசாக தூங்கிட்டு கேட்டாலே இதுதான் சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறது புரியும் ராமாயணத்தை. பாகவதம் அப்படி இல்லை, நன்னா முழிச்சுன்னு கேட்டாலே இது என்ன சொல்கிறதுன்னு புரியாது. அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அது மாதிரி அது அப்படியே தூ கூட அண்ணண்ட நகராதபடிக்கு நாம் சொல்கிற வார்த்தைகளை அனுசந்தானம் பண்ணிட்டே வரணும். அப்படி அனுசந்தானம் பண்ணிட்டே வந்தால் தான் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும். இப்போ சாஸ்திரத்தினுடைய பிரயோஜனம் என்ன? நித்தியமான சத்தியமான சாஸ்வதமான ஒரு ஆனந்தம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காண்பிக்கணும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரத்தினுடைய பிரயோஜனம். அந்த ஆனந்தம் நாம் இந்த பிரபஞ்சத்தில் பார்க்கக்கூடியதான பிரத்யக்ஷம் அனுமானம் அனுபவத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது. பிரத்யக்ஷம் அப்படின்னு சொன்னால் கண்ணால் பார்க்கக்கூடியது, அனுமானம் அப்படின்னு சொன்னால் யூகிக்கக்கூடியதாக இருக்குது, அனுபவம் அப்படின்னா உணர்ச்சி வடிவமாக இருக்குது. இவைகளுக்கு அது அப்பாற்பட்டதாக இருக்கிறதுனால சாஸ்திரம் மூலமாக தான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அந்த விஷயத்தை. ஒரு பொருளை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பொருளினுடைய பேர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியறது. ஒரு குழந்தையை பார்த்தா உருவத்தை பார்த்த உடனே குழந்தை அப்படிங்கிற சப்தம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு பாப்பாவை பார்த்தோம்னா ஒரு பாப்பா அப்படின்னு நான் சொன்ன உடனே அந்த பாப்பாங்கிற குழந்தையோட ஞாபகம் வருது, நமக்கு ஞாபகம் வருது. அப்போ சொல்லும் பொருளும் பிரியாமல் இருக்குது. உலகம் முழுக்க கவனித்தோம்னா இந்த சொல்லுக்கு பொருள் இருக்குது பாருங்க, இன்னும் ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று உருவமாக இருக்குது, இன்னொன்று செயலாக இருக்குது, இன்னொன்று அனுபவமாக இருக்குது. உருவமாக இருக்கிறது இப்போ சொல்லிட்டேன், பாப்பா அப்படின்னு சொல்லிட்டேன், குழந்தைன்னு சொல்லிட்டேன். இப்போ இன்னொன்று சொல்கிறேன்னா ஒரு டம்ளர் ஜலம் கொண்டு வா குடிக்கிறதுக்கு அப்படின்னு நான் சொன்னேன்னா இப்போ ஜலம் டம்ளர் அப்படிங்கிறது கண்ணில் காமிக்கக்கூடிய பொருள், அது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். கொண்டு வான்னு சொன்னால், குடிக்கணும்னு சொன்னால் அது எப்படி? அதுக்கு என்ன உருவம் இருக்குது? செயலாக இருக்காது. அப்போ கொண்டு வந்தால் தான் தெரியும், வாயில் ஊற்றிந்தால் தான் தெரியும். அது அப்போ புரியாதவர்கள் பார்க்கும்போது, அதை அறியாதவர்கள் பார்க்கும்போது இந்த செயலை செஞ்சு அதை அறியறார்கள். இப்போ உலகத்தில் இப்போ குழந்தை பிறந்து வளர்றத அது எப்படி உலகத்தை கற்றுக்கிறது அப்படின்னு சொன்னால், இப்போ நான் சொன்னபடி தான் ஒன்றும் ரெண்டுமே தெரியாத ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தையை வச்சுருந்து நாம் ஒரு காரியம் சொல்கிறோம், அந்த தூத்தத்தை கொண்டா ஜலத்தை கொண்டா குடிக்கணும், டம்ளரில் கொண்டா குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்.
உடனே இந்த குழந்தை பார்க்குறது, அதுக்கு டம்ளரும் தெரியாது, ஜலமும் தெரியாது, குடிக்கணும் அப்படின்னாலும் என்னன்னு தெரியாது. அப்படியே நம்மளை பார்த்துட்டே இருக்கும். நம்ம யார்கிட்ட சொல்கிறோமோ அவளை பார்த்துட்டே இருக்கும். அவள் போய் கொண்டு வருவாள். ஓ இப்படியா அப்படின்னு நினைக்கிறது. உடனே அதே குழந்தையை கூப்பிட்டு, அதோ இந்த டம்ளர் இருக்கு பார், இதை அதோ உங்கள் டம்ளர் இருக்கு பார், அதை கொண்டா அப்படின்னு நம்ம திருப்பி சொன்னோம்னா, ஏற்கனவே டம்ளர் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் நாம், கிளாஸ் அப்படின்னு. கொண்டு வா அப்படின்னா என்னன்னு தெரியாத போது ஒருத்தர் கொண்டு வந்து காமிச்சிருக்கா அப்படிங்கிறத பார்த்த குழந்தை என்ன பண்ணுறது, அப்படியே தளிர் நடையாக நடந்து போய் அந்த அந்த கிளாஸுக்கிட்ட டம்ளர்கிட்ட நிற்கிறது. ஆமாம் அதைத்தான் கொண்டாடி அப்படின்னு நாம் சொன்ன உடனே என்ன பண்ணுறது, குனிஞ்சு எடுத்துக்கிறது. இந்த கொண்டா அப்படின்ன உடனே இப்படி நம்மளை ஒரு தடவை பார்க்குறது, டம்ளரை பார்க்குறது, இந்த கொண்டா இப்படி சமத்தா கொண்டாடி அப்படின்னு நாம் சொன்ன உடனே அப்படி நடந்து கொண்டு வரது. தாத்தாட்ட தா அப்படின்னு சொன்ன உடனே தாத்தா கையில் அப்படி கொடுக்கறது. இது அறியறது, இந்த உலகத்தை எப்படி அறியறது அப்படிங்கிறது. இப்போ டம்ளர் அப்படிங்கிறது பிரத்யக்ஷம், கொண்டு வா அப்படிங்கிறது அனுமானம், யூகத்தினுடைய அடிப்படையில் இருக்கு. ஒரு சொல்லுக்கு பொருள் அப்படிங்கிறது உருவமாகவும் இருக்குது, செயலாகவும் இருக்குங்கிறத இப்போ காமிச்சேன். டம்ளருங்கிற சொல்லுக்கு உருவமாக இருக்குது, கொண்டு வா அப்படிங்கிற சொல்லுக்கு செயலாக இருக்குது. இந்த செயலாகவும் இல்லாமல் உருவமாகவும் இல்லாமல் சில சொல்லு இருக்குது. அந்த சொல்லு அனுபவமாக இருக்குது. ஒருத்தட்ட நாம் பேச போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், சார் என்கிட்ட பேசாதீங்க, இப்போ நான் கோபத்தில் இருக்கேன்னு சொல்கிறாரு. இந்த கோபம் அப்படிங்கிறது ஒரு டம்ளர் மாதிரி உருவமாக இருக்கா, கட்டக்குட்டையாக இந்த லெவலில் 2 இன்ச்சு 3 இன்ச்சு லெவலில் இருக்கா, இல்லை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறோமே அது மாதிரி செயலாக இருக்கா? அந்த கோபம் அப்படிங்கிறது உருவமாகவும் இல்லை, செயலாகவும் இல்லை, உணர்ச்சியாக இருக்குது. அது எப்படி நமக்கு புரியறது அப்படின்னு சொன்னால், அந்த உணர்ச்சி நம்மக்கிட்ட இருக்கிறதுனால நமக்கு புரியறது. சார் இப்போ நான் கோபமாக இருக்கேன், என்கிட்ட பேசாதீங்கோ அப்படின்னா நமக்கு புரியறது. ஏன்னா நாம் கோபம்னா என்னன்னு நமக்கு தெரியாது, சந்தோஷம்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது, வருத்தம்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. இதெல்லாம் அனுபவத்தில் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ 3 வகையாக சொல்லிட்டேன். பொருளாக இருக்குது, செயலாக இருக்குது, அனுபவமாக இருக்குது. பிரத்யக்ஷம், அனுமானம், அனுபவம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லுவார்கள். அதை தமிழில் சொல்லணும்னா பொருளாக இருக்குது, செயலாக இருக்குது, உணர்ச்சியாக இருக்குது. இப்போ பிரம்மம்னு நான் சொல்கிறேன். என்கிட்ட ஒருத்தர் வந்து பேசுகிறார், சார் நான் பிரம்மானுபூதியில் இருக்கேன், பிரம்மானந்தத்தில் இருக்கேன் சார், இப்போ நீங்கள் பேசாதீங்கோ அப்படின்னு நான் சொன்னால் என்ன புரியும் உங்களுக்கு? பிரம்மம் அப்படிங்கிற அந்த சொல்லு, அதுக்கு என்ன பொருள்? அதனுடைய பொருள் வந்து உருவமாக இருக்கா, செயலாக இருக்கா, அனுபவமாக இருக்கா? ஏன்னா உருவமாக இருந்தாலும் உலகத்தில் நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அனுபவமாக இருந்தாலும் நம்மக்கிட்ட உணர்ச்சியாக இருக்குது, அனுமானமாக இருந்தாலும் நம்மளால் யூகிக்க முடியும் புத்தியினால். இந்த 3க்கும் அப்பாற்பட்ட நிலையில் இருக்குது. அதனால தான் சாஸ்திர யோனித்வாத்து அப்படிங்கிறது சொல்கிறது. பிரம்மசூத்திரம் ஆரம்பிக்கிற தேவை சாஸ்திரங்கள் மூலமாக தான் அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியும். பிரத்யக்ஷ அனுமான அனுபவத்தினால தெரிஞ்சுக்க முடியாத அதை சாஸ்திரங்கள் மூலமாக தான் சொல்ல முடியும். சாஸ்திரங்கள் மட்டும் நமக்கு எப்படி சொல்கிறது அதை அப்படின்னு சொன்னால், நேத்தின்னு சொல்கிறது. அதை நேரடியாக காண்பிக்காமல் அதுக்கு சாமீப்பியமாக இருக்கக்கூடிய விஷயம் பரியந்தம் நம்மளை கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா உலகத்தில் நமக்கு எதெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் இல்லை. இதான் அடிப்படை. நீ உலகத்தில் எதெல்லாம் நீ தெரிஞ்சுட்டு இருக்கியோ அதெல்லாம் பிரம்மம் இல்லை. அப்புறம் நீ எதனால் தெரிஞ்சுக்கிறியோ அதுதான் பிரம்மம் அப்படிங்கிறது. இதை வந்து பாகவதத்தில் பாகவத சாஸ்திரம் மூலமாக நமக்கு காண்பிக்க போகிறார் வியாசாச்சாரியா. ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாத் இதரதஸ்ச அர்த்தேஷு அபிஜ்ஞஸ்வராட் தேனே பிரம்மஹ்ருதாய ஆதிகவயே முஹ்யந்தி யஸ்சூரயः தேஜோ வாரி மிருதாம் யதா வினிமயோ யத்ர சர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகுஹகம் சத்யம் பரம் தீமஹி. இந்த சத்தியஸ்வரூபமாக இருக்கக்கூடியதான
பிரம்மத்தை நமக்கு விளக்கிறார் முதல் ஸ்லோகத்தினால. ஜென்மாதி அஸ்யயதா அன்வயாத்து இதரதச்ச அப்படிங்கிறார். பிரபஞ்சத்தை எப்படி நாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னால், அந்த பிரம்மத்தினுடைய காரண வஸ்துவாக இருக்கக்கூடிய காரிய வஸ்துவாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை பார்க்கறதுனால நாம் பிரம்மம் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஜென்மாதி அஸ்யயதா அன்வயாத்து இதரதச்ச. அன்வய வியாப்தி அப்படின்னு ஒன்றும், வெதிரேக வியாப்தி அப்படின்னு ஒன்று. அன்வய வியாப்தி அப்படின்னு சொன்னால், ஒரு அடுக்கு சம்படம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அடுக்கு சம்படத்துலேருந்து 5 அடுக்கு உள்ளே இருக்குது. ஃபஸ்ட்டு அடுக்கு எடுத்து வைக்கிறோம், 2வது அடுக்கு எடுத்து வைக்கிறோம், 3வது அடுக்கு எடுத்து வைக்கிறோம், 4வது அடுக்கு எடுத்து வைக்கிறோம், 5வது அடுக்கு எடுத்து வைக்கிறோம். இந்த பெரிய அடுக்குலேருந்து ஒன்றொன்னா வெளியில் வர்றது, இது ஒரு வகை. 2வது பெரிய அடுக்குக்குள்ளே ஒன்றொன்னா அடுக்கிறது திருப்பி. எந்த பிரம்மத்திலேருந்து இந்த பிரபஞ்சமானது உண்டாகிறதோ, எந்த பிரபஞ்சத்தில் இந்த பிரம்மத்தில் இந்த பிரபஞ்சமானது லயமாறதோ அப்படிங்கிறார். இந்த பிரம்மமானது, இந்த பிரபஞ்சமானது, பிரபஞ்சத்துக்கு காரண வஸ்து பிரம்மம். இதுதான் இந்த முக்கிய விஷயம். ஜென்மாதி அஸ்யயதா அன்வயாத்து இதரதச்ச அப்படிங்கிறார். அன்வயத்தினாலையும் வெதிரேகத்தினாலையும். வேதம் எப்படி சொல்கிறது இந்த சிருஷ்டியை அப்படின்னு சொன்னால், ஆத்மன ஆகாஷ சம்பூதா ஆகாஷாத் வாயு வாயோரக்னி அக்னேராபஹ அத்ய பிருத்திவி பிருத்திவ்யா ஓஷதய ஓஷதீபியோன்னம் அன்னாத் புருஷா அப்படிங்கிறது வேதம். ஆத்மன ஆகாஷ சம்பூதா, பகவான் ஒருவனே இருந்தான் பரபிரம்மம். அவன் தேர்ந்து அவ்யக்தம் அப்படிங்கிற வெக்தி அடையாததான, வெளிப்படையாகாததான இந்த பிரபஞ்சமானது உண்டாகிறது. அதிலேருந்து ஆகாசம், அதிலேருந்து காற்று, அதிலேருந்து நெருப்பு, அதிலேருந்து நீர், அதிலேருந்து நிலம், அதிலேருந்து ஓஷதிகள், அதிலேருந்து செடி கொடியிலேருந்து ஜீவராசிகள் உண்டாரு. இது அன்வய வியாப்தி அப்படின்னு பேர். இதுக்கு தடஸ்த லட்சணம்னு சொல்லுவார்கள். ஒன்றை காமிக்கிறதுக்கு ஒரு அடையாளம் காமிக்கிறது. என்ன அடையாளம் அப்படின்னா, இதோ ரயில்வே ஸ்டேஷன் எங்கே இருக்குங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டிலேருந்து ரயில்வே ஸ்டேஷனை காமிச்சா காமிக்க முடியாது. அதுக்கு பக்கத்தில் ஒரு செல்ஃபோன் டவர் இருக்குது. அந்த செல்ஃபோன் டவரை காமிச்சு இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த டவருக்கு பக்கத்தில் தான் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டா செல்ஃபோன் டவர் பெருசாக இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் கண்ணுக்கு தெரியல, செல்ஃபோன் டவர் கண்ணுக்கு தெரியாது. ஏதோ ஒரு ரூட்டில் சந்துகிந்து பிடிச்சி அந்த செல்ஃபோன் டவர்கிட்ட அவர் போயிட்டாருன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனை பார்க்க முடியாது, இங்கேருந்து பார்க்க முடியல. அதுக்கு பக்கத்தில் எது இருக்கோ அதை காமிச்சிட்டோம்னா அதுக்கிட்ட போன உடனேவே அது புரியாது. கவனித்து கேட்கணும். அது மாதிரி நேர பிரம்மத்தை வார்த்தைகளால் விளக்க முடியாது. அதனுடைய சாமீபியத்தில் இருக்கக்கூடியதான விஷயங்கள், அதனுடைய காரியங்களை நாம் விளக்கும் போது அதை பிடிச்சின்னு போகிற தேவை. இதுதான் பிரம்மம். உயிரினங்கள், உயிரினங்களுக்கு காரணம் செடி கொடிகள், செடி கொடிக்கு காரணம் பூமி, பூமிக்கு காரணம் ஜலம், ஜலத்துக்கு காரணம் நெருப்பு, நெருப்புக்கு காரணம் காற்று, காற்றுக்கு காரணம் ஆகாசம், ஆகாசத்துக்கு காரணம் அவ்யக்தம், அவ்யக்தத்துக்கு காரணம் பரமாத்மா. இப்படி பிடிச்சின்னு போயிடலாம். அன்வயம் வெதிரேகம் அப்படின்னு பேர். இது எல்லாத்துக்கும் காரண வஸ்துவாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறது பரமாத்மா. அதனால் வேதம் நேரடியாக சாஸ்திரங்களால் அதை சொல்ல முடியாததுனால அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் சொல்கிறது. இதில் ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் வருது. என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னு சொன்னால், இந்த சிருஷ்டியாதி 2 விதமாக சொல்கிறது பாகவதம். முதல் ஸ்லோகம்ங்கிறது சொரூப லட்சணமாக சொல்கிறது, தடஸ்த லட்சணமாக சொல்கிறது. தடஸ்த லட்சணம் அப்படிங்கிறது இப்போ நான் சொன்ன மாதிரி கரையில் இருக்கக்கூடியதான வஸ்துவை காமிக்கிறது. சொரூப லட்சணம் அப்படிங்கிறது அதனுடைய சொரூபம் எதுனால் பரம் சத்தியம் தீமகி, பரமான சத்தியம் எதுவோ. சத்தியம் 2 விதமாக இருக்குது. என்ன 2 விதமாக இருக்குது சத்தியம் அப்படின்னு சொன்னால், பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா அப்படின்னு பரமாச்சாரியாளுடைய வாக்கு. பிரம்மம் அப்படிங்கிறது சத்தியம், ஜெகன் அப்படிங்கிறது மித்ய. இது பொய். இந்த உலகம்ங்கிறது பொய், பிரம்மங்கிறது சத்தியம். எப்படி சொல்கிறார் அப்படின்னா, இந்த உலகம் அப்படிங்கிறது தற்காலிகமான சத்தியம், நிரந்தரமான சத்தியம் கிடையாது. பிற்காலத்திலையும் இது சத்தியம் கிடையாது, தற்காலிகமான சத்தியம்.
திருக்காலத்திலையும் சத்தியமாக இருக்கக்கூடியது பிரம்மம் அப்படிங்கிறது மேலே பாகவதத்திலேயே அதை பற்றி விளக்கக்கூடிய பாகங்கள்லாம் வரும். இப்போ புரிகிற மாதிரி ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போகிறேன். ஒரு மண்ணை எடுத்து ஒரு பொம்மை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் பொம்மையினுடைய வடிவத்தை பார்த்து இது கிளி, மயில், மான் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி பிரபஞ்சத்தை சத்தியம் அப்படின்னு சொல்கிறது. இவர் மனிதர், இவர் மிருகம், இது மரம், இது செடி, இது கொடி அப்படின்னு உருவத்தை பார்த்து சொல்கிறோம். இந்த உருவம் எதனால் செய்யப்பட்டது, இந்த பொம்மை எதனால் செய்யப்பட்டதுன்னா மண்ணினால் செய்யப்பட்டது. இந்த பொம்மையாக செய்யறதுக்கு முன்னாடி அது என்னவா இருந்தது அப்படின்னா மண்ணாக இருந்தது. என்ன பண்ணலாம், பொம்மையாக செஞ்சு முடித்து பொம்மையாக இருக்குது, அதை உடச்சி குளிராக பண்ணிவிட்டா என்னவாயிடும், அது மண்ணாக போயிடும். சரி, இப்போ இறங்கிப்போம். சரி, இறங்கிப்போம். பொம்மையாக இருக்குது, அப்புறம் என்ன ஆகிடும்னா மண்ணாக போயிடும். அது உடச்சிட்டா மண்ணாக போயிடும். அதுக்கப்புறம் முன்னாடியும் மண்ணாக இருந்தது, பின்னாடியும் மண்ணாக போயிடும். நடுப்பில் பொம்மையாக இருந்தது. இப்போ 3 நிலை சொல்லிட்டேன்னா, முன்னாடியும் மண்ணாக இருந்தது, கடைசியிலையும் மண்ணாக இருக்குது, நடுப்பில் பொம்மையாக இருக்குது. இந்த பொம்மையாக இருக்கிறத தற்காலிக சத்தியம்னு சொல்கிறோம். முன்னாடி இருந்தது மண்ணுங்கிறது சத்தியம், பின்னாடி இருக்கிறது மண் அப்படிங்கிறது சத்தியம். இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த பொம்மையாக இருக்கிறதே என்னவா இருக்குன்னா அப்பயும் மண்ணாக தான் இருக்குது. பொம்மைன்னு நீ சொல்கிற என்ன, அது நீ சொல்கிறது. அது என்ன இருக்குது, அந்த பொம்மையில் என்ன இருக்குது அப்படின்னா மண்ணு தான் இருக்குது. பொம்மைன்னு சொல்கிறோமே என்ன, ஒரு உருவத்தை சொல்கிறோம். நாம் பொருள் என்னங்க இருக்குது, மண்ணு தான் இருக்குது. அப்போ எது 3 காலத்துலேயும் சத்தியமாக இருக்குது, முன்னாடியும் மண்ணாக தான் இருந்தது, உடச்சி நொறுக்கினாலும் மண்ணாக தான் போயிட போகிறது. பொம்மையாக இருக்கிறதேவும் அதில் மண்ணு தான் இருக்குது. இப்படி 3 காலத்துலேயும் சத்தியமாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஒரிஜினல் சத்தியங்கிறது. இந்த பொம்மையாக இருக்கிறது தற்காலிகமான சத்தியங்கிறது. இதுதான் ஆச்சாரியாளுக்கும் மற்றவாளுக்கும் உள்ள வித்தியாசம். ஆச்சாரியால் என்ன சொல்கிறால், ஜெகன் மித்யான்னு மொத்தமாக ஒதுக்கல்ல, இந்த உலகமே பொய்ன்னு சொல்லலை, தற்காலிக சத்தியம், வியாபகாரிக சத்தியம்ங்கிறார். அதை விவகாரத்துக்காக மனோநாசம் ஏற்பட்டதுன்னா இது ஏற்பட்டுவிடும். அதனால திருக்காலத்திலையும் எது சத்தியமாக இருக்கோ அதுதான் சத்தியம்னு சொல்ல முடியும். அந்த திருக்காலத்திலையும் சத்தியமாக இருக்கிறது தான் அந்த பரபிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் அப்படிங்கிறது. அதுக்கு ஸ்வரூப லட்சணம்னு பேர். அதுக்கு முன்னாடி தடஸ்த லட்சணத்துக்கு வரேன். இந்த பிரபஞ்சம் எதுலேருந்து உண்டாச்சோ, எதில் நிலை பெற்று இருக்கோ, எதில் அழியறதோ அதுக்கு பிரம்மம்னு பேர். அப்படிங்கிறது தான் ஆரம்பிக்கிறது. இது வேதம்னு சொல்கிறது. எதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தபிசம்விசந்தி தத் விஜிஜ்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி அப்படிங்கிறது வேதம். எதோ வா இமானி பூதானி ஜாயந்தே, எதுலேருந்து இந்த பிரபஞ்சம் உண்டாச்சோ, ஏன ஜாதானி ஜீவந்தி, எதில் இந்த பிரபஞ்சம் நிலை பெற்று இருக்கோ, யத் பிரயந்தபிசம்விசந்தி, எதில் இந்த பிரபஞ்சமானது திருப்பி பிரவேசமாகி லயமாக போகிறதோ, தத் விஜிஜ்ஞாசஸ்வா, அதனை அறிஞ்சு கொள்ளு என்னன்னு சொல்லி தத் பிரம்மேதி, அதுக்கு பிரம்மம். ஒரு நிமிஷம் இன்னொன்று, தத் பிரம்மேதி, அதுக்கு பிரம்மம் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். இப்போ என்ன சொல்கிறார் அவர்னா, இந்த வேத வாக்கியம் என்ன சொல்கிறதுன்னா, எதுலேருந்து இந்த உலகம் உண்டாச்சோ, எதில் நிலை பெற்று இருக்கோ, எதில் லயமாறதோ அதுக்கு பிரம்மம்னு பேர். இந்த பிரம்மம்னு தனியாக ஒரு வஸ்துவை சொல்லலை, கவனித்து கேட்கணும். எதுலேருந்து இந்த உலகம் உண்டாச்சோ, எதில் நிலை பெற்று இருக்கோ, எதில் திருப்பி லயமாறதோ அதுக்கு பிரம்மம் அப்படின்னு பெயர்னா, இந்த இடத்துல தான் மற்ற சாஸ்திரக்காரர்கள்லாம் இந்த வாக்கியத்தை தனக்கு பிரமாணமாக எடுத்துக்கிறார். அணுவ காரணம்னு சொல்லக்கூடிய நியாயவாதிகள் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், இந்த வாக்கியம் அணுவை தான் சொல்கிறது அப்படின்னு சொல்கிறார். சப்தத்தை காரண வஸ்துவாக சொல்லக்கூடிய வியாக்கரணவாதிகள் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், இந்த வார்த்தை சப்தத்தை தான் சொல்கிறது அப்படின்னு.
கர்மாவை காரணமாக சொல்லக்கூடிய மீமாம்சவாதிகள் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னா இந்த வார்த்தை மீமாம்சத்தை தான் சொல்கிறது அப்படிங்கிறார்கள். இது வந்து காலத்தை தான் சொல்கிறது, கர்மாவை தான் சொல்கிறதுங்கிறார்கள். ஜோதிஷத்தை காரண வஸ்துவாக சொல்லக்கூடிய ஜோதிஷ சாஸ்திரக்காரர்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னா இந்த சப்தம் அப்படிங்கிறது, இந்த வார்த்தைங்கிறது காலத்தை தான் காரணமாக சொல்கிறது அப்படின்னு சொல்கிறார்கள். பிரகிருதியை காரணமாக சொல்லக்கூடிய சாங்கியவாதிகள் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் இந்த வார்த்தை அப்படிங்கிறது பிரகிருதியை தான் சொல்கிறது அப்படிங்கிறார்கள். பிரம்மத்தை காரணமாக சொல்லக்கூடிய வேதாந்தவாதிகள் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் இந்த வார்த்தை பிரம்மத்தை தான் சொல்கிறது, இந்த வேத வார்த்தை. எதோ வா இமானி, கவனித்து கேட்கணும், இதெல்லாம் அபூர்வமான விஷயங்கள். அதனால் இதெல்லாம் ஆயுசில் கேட்க வேண்டிய விஷயங்கள். பியூர் வேதாந்தமாக உபன்யாசம் பண்ணுறது அது ஒரு நிலை. அது பிரஸ்தானத்திரயங்கள் கிளாஸ் எடுக்கிறது, பாஷ்யம் எடுக்கிறது, அது ஒரு நிலை. சாதாரண பாமர ஜனங்களுக்காக ஒரு கதைகளாக சொல்லின்னு போகிறது அப்படிங்கிறது ஒரு நிலை. பாகவதத்தில் என்ன விசேஷம்னால் அந்த ரெண்டும் கலந்தாப்பில் இருக்கும். நமக்கு புரியாத விஷயத்தையும் புரிய வச்சுடும் பாகவதம் அப்படிங்கிறது. ஆனால் நம்ம புரியாதது பாமர நிலையில் இருக்கும், புரிஞ்சவாளுக்கு உள்ள விஷயம் வேதாந்தமாக இருக்குது. அந்த சப்தங்களே என்னன்னு நமக்கு புரியலை, இப்படியே கதையாகவே கேட்டுருந்தால் என்றைக்கு புரியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இந்த ரெண்டு நிலையையும் சேர்க்கிறது பாகவதம் அப்படிங்கிறது. இந்த பாகவதம் கேட்டுட்டே வந்தோம்னா அதை புரியிற மாதிரி நமக்கு பண்ணிவிடும். அதான் பாகவதத்தினுடைய ஒரு விசேஷம் அப்படிங்கிறது. இப்போ எல்லாத்துக்கும் காரணம் இந்த வேத வாக்கியம்தான் பிரமாணம். யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏ நஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தபி சம்விசந்தி தத்விஜிஜ்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி அப்படிங்கிற அந்த வேத வாக்கியம்தான் பிரமாணங்கிறது. இதைத்தான் வந்து நியாயசாஸ்திரமும் எடுத்துக்கிறது, இதைத்தான் வியாக்கரண சாஸ்திரமும் எடுத்துக்கிறது, இதைத்தான் வந்து மீமாம்சா சாஸ்திரமும் எடுத்துக்கிறது பிரமாணமாக, இதை தான் ஜோதிஷ சாஸ்திரமும் எடுத்துக்கிறது, இதை தான் சாங்கிய சாஸ்திரமும் எடுத்துக்கிறது, இதை தான் உத்தர மீமாம்சான்னு சொல்லக்கூடிய வேதாந்த சாஸ்திரமும் எடுத்துக்கிறது. இதில் யார் சொல்கிறது உண்மை, இதில் யார் சொல்கிறது உண்மை அப்படின்னு ஆகும் அப்படின்னா மற்றவர்கள் சொல்கிறதெல்லாம் பொருந்தாது, வேதாந்த சாஸ்திரம்தான் பொருந்தும் அப்படின்னு நிரூபித்தாதான் மற்றவர்கள் சொல்கிறதெல்லாம் எடுபடாதுன்னு சொல்ல முடியும். இதுக்கெல்லாம் வேத தஸ்கரர்கள்னு பேர். வேதத்தை அவள் எடுத்துக்கிறாள். ஹிந்து மதத்திலே ஒரு விஷயம் என்னென்னா, ஹிந்து மதத்தை நிந்திக்கிற மாதிரி நிந்திச்சு ஹிந்து மதத்திலேருந்து தான் விஷயத்தை எடுத்துப்பா, வேறு வழி கிடையாது. இந்த கிராமத்தில் ஒரு வச்சனம் உண்டு, எங்கே குதித்தாலும் இழுபச்சத்துக்குள்ளேயே தான் குதிச்சாகணுங்கிற மாதிரி. நீங்கள் என்னத்தை பேசினாலும் பேசுகிறதுக்கு விஷயம் ஹிந்து மதத்தில் தான் இருக்குது. நீங்கள் ஆஸ்திகவாதத்தை பேசினாலும் சரி, நாஸ்திகவாதத்தை பேசினாலும் சரி, எல்லாத்துக்கும் விஷயம் கொடுத்தாகணும். விஷய தானம் இருக்குது பாருங்க, இங்கேருந்து தான் எடுத்தாகணும். வெளியிலேருந்து நீங்கள் எடுத்து ஒன்றுமே கிடையாது. வெளியில் அச்சு பிச்சன்னு உள்ளது. வெளி தேசம், வெளி மதம், வெளி மத நூல்கள், வெளி மதத்தில் உள்ள அந்த கோட்பாடுகள், இதெல்லாம் எதையுமே எடுத்தால் இதுக்கிட்ட வரவே முடியாது. அவ்வளோ ஹை லெவலில் இது பேசுறது. அதனால் இதை எடுத்து அவர்களோடது மாதிரி நமக்கு அதை உருமாற்றி கொடுக்குறார்கள். எப்படி ஒரு நம்ம ஊர்லேருந்து ஒரு பனியன் தயாராகி, திருப்பூர்லேருந்து தயாராகி அமெரிக்கா போய் அந்த ஊர் கம்பெனி சீலை போட்டு திருப்பி நம்மக்கிட்டே வருது பற்றியில, இது அமெரிக்காவில் வாங்கின அமெரிக்கா பனியனுங்கிறான். உற்பத்தி ஆகிறது என்னவோ திருப்பூரில் தான். அது மாதிரி இது எல்லாம் நம்ம சமாச்சாரம் தான், நம்ம சாஸ்திரம் சொல்கிறது தான். எதுலேருந்து இந்த பிரபஞ்சம் உண்டாச்சோ, எதில் நிலை பெற்று இருக்கோ, எதில் லயமாறதோ அதுக்கு பிரம்மம்னு பேர். அணு அப்படின்னு சொல்லக்கூடிய நியாயவாதிகள் என்ன சொல்கிறார்கள், அணுதான் இந்த பிரபஞ்சத்துக்கு மூல காரணம்ங்கிறார்கள். காரணம், அடுத்தது ஒன்று சொல்கிறேன், காரணம் காரியம் அப்படிங்கிற விஷயம். மோதிரம் அப்படிங்கிறது காரியம், தங்கம்ங்கிறது காரணம். கவனித்து கேட்கணும். தங்கம்தான் மோதிரமாக மாறுறது, தங்கரம்தான் வளையலாக மாறுறது, தங்கம்தான் சங்கிலியாக மாறுறது. அது மாதிரி இந்த உலகமாக எது மாறி இருக்கு அப்படிங்கிறது அணுதான் இந்த உலகமாக மாறி இருக்கு அப்படிங்கிறதுனால அணுவை தான் சொல்கிறது அப்படிங்கிறார்கள். சப்தவாதிகளான சாஸ்திரவாதிகளான வியாக்கரணக்காரர்கள் என்ன சொல்கிறார்கள்னா, சப்தம்தான் காரணங்கிறார். சவுண்டுலேருந்து தான் இந்த பிரபஞ்சம் எல்லாமே உண்மை. ஆனால் நான் சொல்கிற வேதாந்தமும் உண்மை. கேட்டுனே வாங்க புரியும். சப்தம்தான் காரணம் அப்படின்னு சொல்கிறார்கள்.
கர்மா தான் காரணம்ங்கிறார்கள் மீமாம்சாக்காரர்கள். ஏன்னால் ஒரு செயலை செய்யறதுனால தான் ஒரு வினை வருது, ஒரு வினையால் தான் ஒரு செயலை செய்கிறோம். இதனால தான் உலகம் பெருகிறது. ஒரு விதையை போட்டால் மரம் வருது, மரத்துலேருந்து விதை வருது, விதையை போட்டால் மரம் வருது. இப்படி தானே இருக்குது. நீ ஒன்று செய்யறதுனால தானே அடுத்து அதுக்கு எதிர்வினை ஏற்படுறது, அதனால தானே உலகம் விரிவடைகிறது. அப்படிங்கிறதுனால எல்லாத்துக்கும் எது காரணம் அப்படின்னு சொன்னால் செயல்தான் காரணம், கர்மா தான் காரணம். ஜோதிஷ சாஸ்திரர்கள் சொல்கிறார்கள் எல்லாத்துக்கும் காரணம் எது அப்படின்னு சொன்னால் காலந்தான் காரணம்ங்கிறார்கள். காலந்தான் தீர்மானம் பண்ணுறது. இந்த உருமாற்றத்தை அடையறதுக்கு உள்ளதெல்லாம் காலந்தான் தீர்மானம் பண்ணுறது. இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது காலத்தினுடைய அடிப்படையில் தான் இயங்கிறது. சந்திர சூரியர்களுடைய இயக்கமோ, நட்சத்திரங்களுடைய இயக்கமோ, கோள்களுடைய இயக்கமோ, ஜீவர்களுடைய ஜனன மரணங்களோ, பிரபஞ்சத்தினுடைய இயக்கமோ எல்லாம் எதனுடைய அடிப்படையில் இருக்குது அப்படின்னா காலத்தினுடைய அடிப்படையில் தான் இருக்குது. அந்த காலம்ங்கிறது ஒன்று இல்லை அப்படின்னா இந்த இயக்கங்கள் இருக்காது. இதுக்கு ஒரு விளக்கமே ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையே சொல்ல முடியாது நாம். அப்படிங்கிறத காலம்தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிறார்கள். இது எல்லாத்தையும் தாண்டி பிரகிருதி தான் காரணம்னு சொல்கிற சாங்கியவாதிகள் எடுத்துட்டு இப்போ நாம் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாலே மற்ற எல்லாம் அதற்குள்ளே அடங்கி போயிடும். இந்த சம்ஸ்கிருதத்தில் ஒரு நியாயம்னு சொல்லுவார்கள் சில விஷயத்துக்கு. அதில் பிரதான மல்ல நிபர்கண நியாயம்னு ஒரு சாஸ்திரம், ஒரு நியாயம். அது ஒரு மல்யுத்தம் நடக்கிறது, மல்யுத்த போட்டி நடக்கிறது. இந்த பக்கத்தில் ஒரு பெரிய மாவீரன் இருக்கா, அந்த பக்கத்தில் 10 பேர் இருக்கா. இந்த 10 பேரோடையும் சண்டை போட்டு இவன் ஜெயிக்கணும், எல்லாரையும் விட இவன் தான் பெரியவன் அப்படின்னு நிரூபிக்கணும்னா அந்த 10 பேரோடையும் சண்டை போடணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த 10 பேரில் எவன் டாப்போ அவனோட சண்டை போட்டால் போதும். 10 பேருக்கு கீழே 80%, 70%, 60% இருக்கிறவனெல்லாம் தள்ளி விட்டு இந்த 10ல் எவன் டாப்பாக இருக்கானோ அவனை ஜெயிச்சாலே இவனை ஜெயிச்சாமல். இப்போ இந்த போட்டிகள்லாம் கிரிக்கெட்டோ செஸ்ஸோ இந்த போட்டிகள்லாம் நடக்கிறதுலே அப்படி தானே. கீழே கீழே உள்ளவர்களெல்லாம் மோத விட்டுட்டு கடைசியில் ஃபில்ட்ரு பண்ணி மேலே உள்ள 2 பேரை மோத விட்டு அதில் யார் ஜெயிக்கிறானோ அவன் தான் டாப்பு. அவன் ஜெயித்தாலே மற்றவர்கள் எல்லாரையும் ஜெயிச்சா மாதிரி ஆயிடுறதுங்கிறதோனோ. அது மாதிரி இந்த சாஸ்திரங்களில் பிரகிருதிங்கிற சாஸ்திரம் தான் ஃபஸ்ட்டு. ஏன் அப்படின்னா இயற்கைன்னு பேர். அந்த இயற்கைக்குள்ளே அணு இருக்குது, இயற்கைக்குள்ளே காலம் இருக்குது, இயற்கைக்குள்ளே சப்தம் இருக்குது, இயற்கைக்குள்ளே கர்மா இருக்குது. எல்லாம் இயற்கைக்குள்ளே அடங்கிடுறது. அந்த இயற்கை காரணம் இல்லை, பிரம்மந்தான் காரணம் இந்த பிரபஞ்சத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டா எல்லாமே ஜெயிச்சா மாதிரி ஆயிடும். இந்த உலகத்துக்கு எது காரணம்னா பிரம்மந்தான் காரணம். இப்போ சொன்னேனே, இந்த மோதிரத்துக்கு எது காரணம்? தங்கம்தான் காரணம். இந்த பிரபஞ்சத்துக்கு எது காரணம்? பிரம்மந்தான் காரணம். இல்லை இயற்கை தான் காரணம். ஏன் பிரம்மந்தான் காரணம்னு சொல்கிறவர்கள் எப்படி சொல்கிறார்கள்னா, இந்த மாபெரும் உலகம் இருக்கு, இது தானாக வந்துடுமா, தானாக உண்டாயிடுமா? ஒரு பெரிய நகரத்தை பார்க்குறோம், ஒரு வீட்டை பார்க்குறோம், ஒரு மண்டபத்தை பார்க்குறோம், அப்படிங்கிறது அது தானாகவே முளைச்சி வந்திருக்குமா என்ன? அப்படி இல்லையே. ஒரு பிளான் பண்ணியிருக்காளோன்னு ஒருத்தர் இது எப்படி கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் தீர்மானம் பண்ணி ப்ளூ பிரிண்ட் எல்லாம் போட்டு இந்தந்த இடத்துல இந்தந்த காலங்கள் வரணும், இப்படி கம்பிகள் வரணும், இந்த இடத்துல இத்தனை ஸ்ட்ரென்த் இருக்கணும், இத்தனை உயரம் இருக்கணும், இத்தனை அகலம் இருக்கணும், நீளம் இருக்கணும், இத்தனை பிளான் போடாமல் ஒரு கட்டடம் கட்டிட முடியுமா? முடியாது. அது மாதிரி எப்படி ஒரு திட்டத்தினுடைய வெளிப்பாடாக அந்த கட்டடம் வருதோ அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தை எப்படி படைக்கணும் அப்படின்னு ஒரு பிரம்மம் சங்கல்பிச்சு தான் இந்த பிரபஞ்சம் வந்திருக்கு, அதுவாக வரல அப்படிங்கிறார். அதற்கு சாங்கியவாதிகள்னு சொல்லக்கூடிய பிரகிருதி காரணம்னு சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அப்படி கிடையாது. நீ ஒரு மண்டபத்தை சொல்லிவிட்ட, 10 பேர் சேர்ந்து கட்டினது, ஒருத்தர் தீர்மானம் பண்ணினது. ஒரு மாமரம் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஒரு மாமரத்தில் 5-6 கிளைகள் இருக்குது, அதில் பல நுனி கிளை களைகள் இருக்குது, அதில் இலைகள் இருக்குது, அதில் பூ இருக்குது, அதில் பிஞ்சு இருக்குது, அதில் காய் இருக்குது, அதில் பழம் இருக்குது. இதெல்லாம் யார் படைச்சா? ஒன்றா எடுத்து ஒன்று மேலே ஒன்று ஒட்டி வச்சு ஒருத்தர் தயார் பண்ணால இல்லையே. அது அப்படியே ஜம்முன்னு ஒரு சின்ன மாங்கொட்டையை போட்டுட்டோம்னா அப்படியே தளிராக வெளியில் வர்றது. அது என்ன சிகப்பாக இருக்கே அப்படின்னு பார்த்தா 4 நாளில் பச்சையாக மாறுறது, பச்சையாக இருக்கே அப்படின்னு பார்த்தா 10 நாளில் பழுத்து போய் மஞ்சளாக மாறி போயிடுறது.
இப்படி 4 இலை இருக்கேன்னா 10 இலையாருது, 10 இலை 4 கிளையாருது, 4 கிளை 100 400 இலையாருது. இதெல்லாம் யார் பண்ணுறா? இதெல்லாம் ஒருத்தர் என்ன செங்கல் மணலை வச்சு கட்டுறா மாதிரி இந்த மாமரத்தை யாராவது ஒருத்தர் வச்சு கட்டினாலா? இல்லையே, அது இயற்கை தானே. அப்படிங்கிறதுனால இந்த பிரபஞ்சம் இயற்கை தான், ஒருத்தர்லாம் இதை சிருஷ்டி பண்ணலை அப்படிங்கிறார்கள். அதற்கு வேதாந்தவாதிகள் சொல்கிற பதில் என்னென்னா, ஒரே வார்த்தையில் இயற்கைன்னு சொல்லிவிட்ட அந்த மாமரம் இருக்கே அது இயற்கையாக வருதுங்கிற அதே மாமரத்தை கட் பண்ணி பலகாயாக அறுத்து டோராக தயார் பண்ணி கதவாக தயார் பண்ணி நம்ம வீட்டில் போட்டதுக்கப்புறம் அது ஏன் துளுக்கல்? இந்த பூமியில் மரமாக வளர்ந்து தோணும், அது அந்த மரத்துலேருந்து அத்தனை இலைகள் அத்தனை கிளைகள் எல்லாம் வந்து தோணும். நம்ம வீட்டில் கதவாக போட்டிருக்கும்போது அதில் ஏன் வரல? இலைகள் ஏன் வரமாட்டேங்கிறது? பூ ஏன் வரமாட்டேங்கிறது? காய் ஏன் வரமாட்டேங்கிறது? அப்போ அது மரமாக இருக்கிற சமயத்தில் அதில் என்ன இருந்தது, கதவாக இருக்கிற சமயத்தில் அது என்ன இல்லை, அதில் கவனித்து கேட்கணும். அதே மரம்தான், மாற்று மரம் இல்லை. அது மரமாக இருக்கிறதே அது துளிர்க்கிறது. அதே மரத்தை கட் பண்ணி நாம் வீட்டில் கதவாக போடும்போது அது துளிர்க்கிறது இல்லை. அப்போ மரமாக இருக்கிறதே அதில் என்ன இருந்தது, கதவாக இருக்கிறதே அதில் என்ன இல்லை. இது புரிஞ்சால் பிரம்மம்னா என்னன்னு புரியும். அதில் சத்து இருந்தது, இதில் சத்து இல்லை. அந்த சத்தை தான் பிரம்மம்னு சொல்கிறோம் நாங்கள். ஓம் தத் சதிதி நிர்தேசா அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதில் ஒரு சத்து இருக்குது பற்றியில், அந்த சத்துக்கு தான் பிரம்மம்னு பேர். அதுதான் இந்த பிரபஞ்சத்தை எப்படி படைக்கணும். சோகாமயதா பகுஸ்யாம் பிரஜா ஏஜேதி சதபோ தப்பியதா. இந்த பிரபஞ்சத்தை எப்படி படைக்கணும் அப்படிங்கிறத அந்த பிரம்மந்தான் தீர்மானம் பண்ணுறது. அது எப்பேற்பட்டது அப்படின்னு சொன்னால், யதோன்மயாதி இதரதஸ்ட அர்த்தேஷு அபிஜ்ஞா, அவ்வளோ ஞானம். அதுக்கு இன்னொருத்தர் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதே கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாம் எப்படி படைக்கப்படணும் அப்படிங்கிற ஞானம் இருக்கிறதுனால தானே பிரபஞ்சத்தை திருப்தி பண்ண முடியும். ஞானம் இல்லாத பிரம்மமானது செயலை எப்படி செய்யும்? சமைக்க தெரிஞ்சவன் தானே சமையல் பண்ண முடியும். கட்டடம் கட்ட தெரிஞ்சவன் தானே கட்டடம் கட்ட முடியும். அந்த ஞானம் இல்லாதவன் அதை எப்படி செய்ய முடியும்? அது மாதிரி எப்படி இருக்கான்னால் பூர்ண ஞான வஸ்துவாக இருக்கான். அர்த்தேஷு அபிஜ்ஞா. அவருக்கு இன்னொருத்தர் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எல்லாம் தெரியும். எதெல்லாம் எப்படி படைக்கணும், இது எப்படி படைக்கணும், அது எப்படி படைக்கணும், இதுக்கு எத்தனை காலம், அதுக்கு எத்தனை காலம், இவனை எப்படி சிருஷ்டி பண்ணணும், இவன் எங்கே சிருஷ்டி பண்ணணும், இவன் எங்கே பிறக்கணும், அவன் எங்கே பிறக்கணும், இவனுக்கு எத்தனை வயசில் கல்யாணம், இவனுக்கு எத்தனை வயசில் குழந்தை, இவனுக்கு எத்தனை வயசில் சட்டத்தை பூர்த்தி, இவனுக்கு எத்தனை வயசில் பரலோக பிராப்தி, இவனுக்கு எத்தனை வயசில் விபத்து, இவனுக்கு எத்தனை வயசில் ஏழையாக போகிறான், இவன் எத்தனை வயசில் வேலை பணக்காரனாக போகிறான், இவனுக்கு எப்போ வேலை கிடைக்கணும், எப்போ வேலை போகணும், எப்போ பொண்டாட்டியோடு சேரணும், எப்போ பொண்டாட்டியை விட்டு பிரியணும், எல்லாம் கோடிக்கணக்கான ஜீவராசிகள் உலகத்தில் அத்தனை பேருக்கும் அந்தந்த செகண்டில் டெஸ்பாச் ஆகின்னு இருக்கு பலன்கிறது. இதுக்கு ஒரு நோட்டு கிடையாது, சீட்டு கிடையாது. ஒரு குறிப்பை எழுதி வச்சுருந்து இந்த டயத்துக்கு இத்தனை பேருக்கு இது போகணும் அப்படின்னு குறிப்பை பார்த்து டெலிவரி பண்ணுற மாதிரி கிடையாது. அதாவது அப்படியே நடந்துகிட்டே இருக்கு. அத்தனை ஞானம் பகவானுக்கு. அந்த ஞானம் இருக்கிறதுனால தான் இப்போ நான் கதை சொல்கிறதோ இங்கே கேட்குறதோ கூட பகவானுடைய சங்கல்பந்தான். அதனால தான் அவனன்றி ஓடவும் அசையாது அவன் அருளால் அவன் தாள் வணங்கி அப்படின்னு சொல்கிறோம். இது உள்பட பகவானுடைய சங்கல்பந்தான். இது உள்பட நீங்களோ நாங்களோ சங்கல்பிக்கிறது இல்லை. இது உள்பட இது எதற்காக பண்ணுறான் பகவான் அப்படின்னா, ஸ்வராட்டு ஸ்வேனைவ ராஜதீதி ஸ்வராட், சுயமாக உள்ளவன். இது சொப்பிரயோஜனத்துக்காக பண்ணுறானா பரப்பிரயோஜனத்துக்காக பண்ணுறானா? இது அடுத்த கேள்வி. எல்லாம் ரொம்ப முதல் ஸ்லோகங்கிறதுனால ஒரு 2-3 நாளைக்கு இப்படி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப பெரிய விஷயங்கள் கவனித்து கேட்கணும். இந்த உலகத்தை படைக்கிறானே பகவான், இந்த உலகத்தை படைக்கிறதுனுடைய பிரயோஜனம் அவனுக்கா நமக்கா? அதான் கேள்விஞ்சு. அவன் பிரயோஜனத்துக்காக இந்த உலகத்தை படைக்கிறானா, நம் பிரயோஜனத்துக்காக இந்த உலகத்தை படைக்கிறானா அப்படின்னு சொன்னால், அவன் பிரயோஜனத்துக்காக இந்த உலகத்தை படைக்கல, நம் பிரயோஜனத்துக்காக இந்த உலகத்தை படைக்கல. பின்ன இந்த உலகத்தை படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு விளையாட்டு. இது ஒரு லீலை. கஷ்டாத்தே சிருஷ்டி சேஷ்டா பகுதர பவகேத் அவஹா ஜீவபாஜா இத்தியேவம் பூர்வமாலோசிதம் அஜிதமயா நைவமத்யாவிதாமே
நாராயண பட்டத்திரியும் சொல்கிறார். கஷ்டாத்தே சிருஷ்டி சேஷ்டா அப்படிங்கிறார். இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு. என்ன ஒரு ஒரு வயசத்தி பாருங்க. லோகவத்து லீலா கைவல்யம்னு சாஸ்திரம் சொல்கிறது. லீலை தேவனுக்கு இது ஒரு சுபாவோயம் அப்படிங்கிறது. இது ஒரு சுபாவம். இந்த விளையாட்டுங்கிறது அவனுக்கு ஒரு சுபாவம் அப்படின்னு. அதனால் இவர் பட்டத்திரியும் சொல்கிறார் விளையாட்டுன்னு. இதை விட ஆயிரக்கணக்கான வருஷம் முன்னாடி கம்பராமாயணம் எழுதின கம்பரும் முதல் பாட்டிலேயே உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாருங்கிறார். இது ஒரு விளையாட்டு பகவனுக்கு. அது அவன் பிரயோஜனத்துக்காகவும் அவன் பண்ணல, நம்ம பிரயோஜனத்துக்காகவும் பண்ணல. ஏன் அப்படின்னால் அவன் பிரயோஜனத்துக்காக பண்ணினா அதை ஸ்வயம் பிரம்மம்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னால் ஆத்மாராமன்னு பேர். ஆத்மேஷு ஆராமஹா ஏஷாந்தே ஆத்மாராமஹா. ஆத்மாவாகிற ஒரு பூர்ண ஆனந்தத்தில் ரமிக்கக்கூடியவர்களுக்கு ஆத்மாராமர்கள்னு பேர். பிரம்மத்தில் ரமிக்கிறவர்களுக்கு அந்த பெயர் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு உலகத்தை படைச்சு அதை பார்த்து அதை கேட்டு அதை நுகர்ந்து அதை சுவைத்து அதை ஸ்பரிசித்து ஒரு சுகத்தை அடையணும் அப்படின்னு சொன்னால் பிரம்மத்தினுடைய வடிவம் வேறையா இருக்குது, சுகத்தினுடைய வடிவம் வேறையா இருக்குது, இருப்பிடம் வேறையா இருக்குன்னு ஆகிடும். கவனித்து கேட்கணும். இந்த பிரம்மமே ஆனந்தத்தினுடைய இருப்பிடம், பிரம்மமே ஆனந்தத்தினுடைய வடிவம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அப்படின்னு சொல்லிட்டா இன்னொன்று நாள இந்த சுகங்கிறது எப்படி பிராப்தமாகும்? அப்போ பகவான் தனக்காக இதை செய்யலை, சொப்பிரயோஜனத்துக்காக இந்த காரியத்தை செய்யலை, பரப்பிரயோஜனத்துக்காக இந்த காரியத்தை செய்கிறானா, நமக்காக செய்கிறானால் அதுவும் கிடையாது. ஏன்னா நமக்காக செய்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டா பகவான் அதீனமாயிடுவான். இப்போ ஒருத்தர் குடும்பத்தில் இருக்கார், அவர் சம்பாதிக்கிறார், ஓடி ஓடி சம்பாதிக்கிறார், உட்காராமல் சம்பாதிக்கிறார், ஓச்சல் ஒழிவில்லாமல் சம்பாதிக்கிறார். அவர் கட்டிக்கிறது என்னவோ சாதாரண கதர் வேஷ்டி தான், அவர் கட்டிக்கிறது என்னவோ, அவர் சாப்பிட்றது என்னவோ 2 வாய் ரசஞ்சாதம் தான், மோர் சாதம் தான். பெருசாக அவருக்குன்னு அவர் செலவழிச்சினதே கிடையாது. ஆனால் நிற்காமல் ஓடுறார். சுற்றி உள்ளவர்கள்லாம் கேட்குறார்கள், எதுக்காக இந்த காரியத்தை செய்கிறீர்கள் அப்படின்னு கேட்டால், குழந்தைகளுக்காக செய்கிறேன், மனைவிக்காக செய்கிறேன். அப்படி மனைவிக்காக குழந்தைகளுக்காக எதுக்கு செய்யணும்? இது அடுத்த கேள்வி. மனைவிக்காகவும் குழந்தை கடமை. கடமைன்னா என்ன? அவர்களை காப்பாற்றுறதுன்னா என்ன? ஒத்தன் தன்னால் தன்னை காப்பாற்றிக்க முடியாத நிலையில் காப்பாற்றுறதுக்கு தான் காப்பாற்றுறதுன்னு பேர். அவனால் அவனை காப்பாற்றிக்க முடியுங்கிறத நம்ம என்னத்துக்கு காப்பாற்றணும்? அது பரியந்தம் நாம் வளர்த்து விடணும். இது இயற்கையோட ஒரு நியதி. அது ஒரு குழந்தைக்கு சாதத்தை எடுத்து வாயில் போட்டுக்க தெரியாது அப்படிங்கிறத நாம் ஊட்டி விடணும். அதுனா அதுக்கு வாயில் எடுத்து போட்டுக்க தெரியாது, அதுக்காக வாயில் எடுத்து போட்டுக்க தெரியுங்கிறத நீ ஊட்டி விட்டேன்னா அது அந்த குழந்தைக்காக செய்கிறியா உனக்காக செய்கிறியா? கேள்வி வருது. ஒன்றும் உன்னோட சுகத்துக்காக நீ ஊட்டி வர்றது சந்தோஷம் அப்படின்னு நீ நினச்சிட்டு இருக்க. உன் சுகத்துக்காக தானே நீ செய்கிற. அப்போ நான் வேஷ்டி வாங்கிக்கல, நான் சாப்பாடு தெரிச்சா சாப்பிடல, நான் எனக்காக செலவழிக்கல அப்படின்னு நீ சொன்னாலும், ஓடி ஓடி சம்பாதிக்கிறது உன் மனைவி குழந்தைகளுக்காக சொன்னாலும் அதில் உனக்கு ஒரு திருப்தி இருக்குது, அதுக்காக தான் நீ செய்கிற. அது மாதிரி பகவான் இதை மக்களுக்காக, பிரபஞ்சத்தில் உள்ள ஜீவராசிகளுக்காக இந்த உலகத்தை படைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டா பிரத்தியாருக்கு வசமானவராகிடுவர். இப்போ நான் ஓடி ஓடி சம்பாதிச்சு உழைக்கிறவர் தனக்காக செஞ்சுக்கல, மனைவி குழந்தைகளுக்காக செய்கிறார்னாலும் ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கு அவர் கட்டுப்பட்டவராக இருக்கார். அதனால தான் அதை செய்கிறார். அவர் இல்லைன்னா அதை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் கட்டுப்பட்டதுனால தான் இதை செய்யணும். செய்யறேன் அப்படிங்கிறத பகவானும் அதுக்கு கட்டுப்பட்டவனாக ஆயிடுவான். அப்படிங்கிறதுனால ஸ்வராட் தன் பிரயோஜனத்துக்காகவும் இதை செய்யலை, பரப்பிரயோஜனத்துக்காகவும் சொல்லலை. தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிக்கவையே முக்கியந்தியத் சூரையா. இந்த பிரபஞ்சத்தை படைக்கணும் அப்படிங்கிற அந்த ஞானம் இருக்கு, அந்த ஞானம்தான் வேதம்ங்கிறது. பகவானுடைய வேதம். வேதம்னு உலகத்தில் சொல்கிறோமே, அப்படின்னா என்ன? வேதம்தான் எல்லா தர்மத்துக்கும் மூல காரணம், எல்லாத்துக்கும் மூலம் வேதம்தான். வேதோக்கிலோ தர்ம மூலம்.
அந்த வேதத்தை ரட்சிக்கணும், வேதத்தை காப்பாற்றணும். வேதம் அழிஞ்சு போயிடுத்துன்னா உலகமே அழிஞ்சு போயிடும். வேதம் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது அப்படின்னு மகான்கள்லாம் தவிக்கிறாளே. எத்தனை பாடசாலை, எத்தனை குழந்தைகள், எத்தனை தர்ம காரியங்கள். ஒரு கோவில் இடிஞ்சு போயிடுத்துன்னா வேதம் இருந்தால் திருப்பி கும்பாபிஷேகம் பண்ணி விடலாம். வேதம் இல்லைன்னா எத்தனை கோவிலை கட்டினாலும் அது ஸ்டார்ச் தான், கட்டடம் தான், மியூசியம் தான், அது கோவில் ஆகாது. அங்கே சாநித்தியம் வராது. சாநித்தியத்துக்கு மூல காரணமாக இருக்கிறது வேத சப்தங்கள் தான். அந்த சப்தங்கள் பகவானுடைய ஸ்வரூபங்கள், உச்வாச நிஸ்வாசங்கள், பகவானுடைய மூச்சு காத்து அப்படின்லாம் இத்தனை மகிமையாக சொல்கிறோமே. அந்த வேதம்னா என்ன அப்படின்னால் பகவானோட அறிவு. அறிவுன்னா என்ன? பகவானுடைய சங்கல்பம். எந்த ஒரு மனிதனுக்கும் எண்ணம் அப்படிங்கிறது ஒரு மொழியில் தோன்றும், இது இயற்கை. அந்தந்த மனிதனுக்கு அவனுடைய தாய்மொழியில் எண்ணங்கள் தோன்றுவதுங்கிறது உலகத்தில் இயல்பு. அது பேசப்படுகின்ற மொழியாகவும் இருக்கலாம், பேசப்படாத மொழியாகவும் இருக்கலாம். ஒரு நாய்க்கு ஒரு எண்ணம் தோன்றது, அது என்ன மொழின்னு நமக்கு தெரியாது, ஏன்னா அது பேசப்படாத மொழி. அது ஒரு காக்காய்க்கு, ஒரு குதிரைக்கு, ஒரு குருவிக்கு ஒரு எண்ணம் தோணுகிறது. தோன்றதுனால தான் அது இயக்கம் இருக்குது. காக்கான்னு கூப்பிட்டா வரது, நாம் கூப்பிட்றோம்னு தெரிஞ்சு தானே வரது. அது அப்போ தெரியறதே அது எதில் தெரியணும்? அதுக்கு ஒரு எண்ணம் தோன்றி தானே வரது நம்மக்கிட்ட. அது என்ன மொழியில் வருதுன்னு கேட்டால் நமக்கு சொல்ல தெரியாது, ஏன்னா அது பேசப்படலை. இது மாதிரி உலகத்தில் பேசப்படாத மொழிகளே கோட்டி இருக்கு. பேசுகின்ற மொழிகளுடைய அளவு ரொம்ப குறைச்சல், பேசப்படாத மொழிகள் தான் ஜாஸ்தி. அதனால் 4 நிலையில் இந்த சப்தம் இருக்கிறதாக வேதமே சொல்கிறது. சத்வாரி வாக் பரிமிதா பதானி தானி விதுர்பிராமணா ஏம நீஷினா குஹாத்ரிநிஹிதா நேங்கயந்தி துரியம் வாச்சோ மனுஷ்யா வதந்தி. 4வது நிலையில தான் வைகரி ரூபமாக வர்றது இந்த சப்தம்ங்கிறது. சப்தமாக வர்றதும் இருக்குது, சப்தம் இல்லாமல் வர்றதும் இருக்குது. இப்போ நாய், பன்னி இதெல்லாம் குலைக்கிறது சப்தமாக இருக்குது. ஒரு எறும்புகள் பேசுகிறது, பாம்புகளோட இதெல்லாம் சப்தமாக இல்லை, அதிர்வாக இருக்குது. அது அதுக்கு புரிஞ்சுக்கிறது. இன்னும் எத்தனையோ விஷயம் இருக்குது. உலகத்தில் உள்ள யாருக்கும் எண்ணங்கள் ஒரு மொழியில் தான் உண்டாகும். அது மாதிரி இந்த உலகத்தை படைக்கணும் அப்படின்னு பிரம்மம் சங்கல்பிச்சது அப்படின்னு சொன்னேன்னா, இந்த உலகத்தை நானாவிதமான பிரஜைகளோட ஜீவராசிகளோட உண்டாக்கணும் அப்படின்னு பிரம்மம் சங்கல்பிச்சது அப்படின்னு சொன்னேன். அந்த சங்கல்பம் எந்த மொழியில் வந்தது? அதுதான் இந்த கேள்வி. அதுதான் வேதம்ங்கிறது, அதுதான் சம்ஸ்கிருதம்ங்கிறது. ஆச்சரியமான விஷயம் இது. உலகத்தில் உள்ள எல்லா பேசுகிற மொழிக்கும் மூல மொழி சம்ஸ்கிருதம் தான். இன்றைக்கி உண்மையான ஆராய்ச்சியாளர்கள் அதை ஒத்துப்பார்கள். யாரோ 2 பேர் அறிவிலிகள், நாஸ்திகவாதிகள் சம்ஸ்கிருதத்தில் இழிவுபடுத்தினார்கள் அப்படிங்கிறதுக்காக சம்ஸ்கிருதத்தோட கௌரவம் குறைஞ்சி போயிடாது. நீ இல்லைன்னு சொன்னதுனால இல்லைன்னு ஆகிடுமா என்ன? ஒன்று இருக்கிற வஸ்து இருக்கிறது தானே. இல்லைன்னு சொல்கிறதுக்கு அறிவே வேண்டாம், இருக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு தான் அறிவு வேணும். 2வது இதெல்லாம் ஒரு கண்மூடித்தனமான ஒரு எதிர்ப்பு, கண்மூடித்தனமான ஒரு செயல், காட்டுமிராண்டித்தனமானது. ஒரு சக்தியை, ஒரு அறிவியலை, ஒரு உயர்ந்த விஷயத்தை உணர்வதற்கோ அறிந்து கொள்வதற்கோ அறிவு தேவை. அதுக்கு ரொம்ப முக்கியம் அது. இப்போ சம்ஸ்கிருதம் அப்படிங்கிறது இறந்த மொழி அப்படின்னு சில பேர்கள், இதில் தெரியாதவன் சொன்னால், ஒரு பாமரன் சொன்னால் 10 பேர் பேசுகிறத கேட்டுட்டு சொன்னான்னா சரிங்களா? பெரிய அறிஞர்களே சில பேர்கள் வாயை வாடகைக்கு விட்டா மாதிரி காசுக்காக சொல்கிறார்கள் இந்த வார்த்தையை. அவரவர்கள் மனசாட்சிக்கு தெரியும். நாம் பேசுகிற இந்த தமிழில் எத்தனை சம்ஸ்கிருதம் இருக்குது, தவிர்க்க முடியாமல் இருக்குது. இன்றைக்கி ஆணின்னு சொல்கிறே இல்லை, நீங்கள் ஆணி அப்படின்னு தமிழில் சொல்கிறே இல்லை, அது தமிழ் மொழியா சம்ஸ்கிருத மொழியா? தவிர்க்கவே முடியாது. இது மாதிரி உலகம் முழுக்க உள்ள எல்லா மொழியிலையும் சம்ஸ்கிருதம் இருக்குது. எல்லா மொழிக்கும் உற்பத்தி ஸ்தானம் சம்ஸ்கிருதமாக தான் இருக்குது. இந்த உலகத்தை எப்படி படைக்கணும் அப்படின்னு பகவான் சங்கல்பித்த மொழி அப்படிங்கிறது சம்ஸ்கிருதம். அந்த சங்கல்பத்துக்கு தான் வேதம்னு பெயர். வேதம்னா அறிவு. அந்த வேதம்தான் இந்த உலகத்தினுடைய இயக்கத்துக்கு முக்கிய காரணமாக இருக்குது. அந்த வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பிரம்மாவாலேயே புரிஞ்சிக்க முடியாததாக இருக்குது. ஏன்னா அனந்தாவை வேதாகா அப்படின்னு
எல்லையற்றதான மகிமையை உடைய பரமாத்மாவினுடைய எண்ணமாக அது இருக்கிறதுனால அதனுடைய எல்லையும் எல்லையற்றதாக இருக்குது. அப்படிங்கிறதுனால அது என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்க முடியாது, அதுக்கு எல்லை எது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியாது. அதனுடைய மகிமைகளையும் நாளைக்கு தொடருவோம். இந்த ஸ்லோகத்தில் 3 வார்த்தை. முதல் ஸ்லோகத்தில் ஜென்மாதி அஸ்யேதா அன்வயாத்து இதரதச்ச அர்த்தேஷு அபிஜ்ஞா ஸ்வராட்டு இதை சொல்லி முடிச்சிருக்கேன். தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவையே முஹ்யந்தி யத் சூரையா அப்படின்னு ஆதிகவியான பிரம்மாவுக்கு பகவானால் கொடுக்கப்பட்டதான இந்த வேதத்தை பார்த்து பண்டிதர்களே மோகிக்கிறார்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் இப்போ அர்த்தம் சொல்லின்னு வர. இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு ஏற்படும், தொடரும். கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணா சுதாப்தே கம்பாதி திவ்யாயுத சத்கராய வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா. ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய்.